கதை பதிவு வந்து அவசரமாக பண்ணி அவசரமாக உறுப்பினராகி அவசரமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்காக எனக்கு வந்து 75 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் போதே அவருடைய உள்நோக்கம் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கணும். ஒரு ஆப்பிரிக்கன் படம் ஒன்று சொல்கிறாரு. அந்த ஆப்பிரிக்கன் படத்தினுடைய மூலக்கதையும் இவர்கள் இருவரும் அதிலையும் குறிப்பாக ஆண்டனி பதிவு செய்த கதையினுடைய மூலக்கதையும் எல்லாமே ஒன்று தான். உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உள்நோக்கத்தோடு சில காரியங்களை செய்கிறார். இது நல்லதில்லை, வளரும் கலைஞருக்கு நல்லதில்லை. முதல்ல ஆண்டனி என்பவர் வந்து ஜனவரி 11 இந்த வருஷம் அன்னைக்கு தான் வந்து அவர் மெம்பர் ஆகியிருக்கார். ஜனவரி 11 மெம்பர் ஆகிட்டு ஜனவரி 13ஆம் தேதி 2 நாள் கழிச்சு, அதாவது ஒரு நாள் கழித்து அவர் அல்வான்ற ஒரு கதையை எங்கள் எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணுறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் வந்து இந்த அல்வான்ற கதையை ரொம்ப விரிவாக அந்த கதையை பதிவு செய்கிறாரு. பதிவு செஞ்சுட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தன்னுடைய கதையை தழுவி இன்னொரு படம் எடுக்கப்படுவதாகவும் அதுக்கு வந்து நீங்கள் நியாயம் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் உறுப்பினராகி 6 மாதம் வரைக்கும் அவருடைய எந்த புகாரையும் எடுக்கக்கூடாது. இது சங்க விதிகளே இருக்குது. இருந்தும் கூட ஒரு உறுப்பினருடைய நலன் கருதி நம்ம வந்து பாவமாக இருக்கார், இவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே நாங்கள் எடுத்து இது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் அவர் குற்றம் சாட்டின இன்னொரு நபரையும் அழைத்து 2 பேரையும் எங்களுக்கு டிஸ்பியூட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கதை ஒரே மாதிரி இருந்ததுன்னா இதை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த குழுவில் கிட்டத்தட்ட 6 பேர் இருக்காங்க. சீனியர் ரைட்டர்ஸ் தான், எல்லாருமே நல்ல ரைட்டர்ஸ் தான். அவங்கக்கிட்ட அனுப்பி 2 பேரையும் வந்து உங்களுடைய கதைகளை சொல்லுங்கள், இல்லை 2லேயும் ஒற்றுமைகள் இருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். 2 பேருடைய கதையும் தனித்தனியாக சொல்கிறாங்க. தனித்தனியாக சொன்னோடனே அவங்கள அனுப்பிட்டு இந்த டிஸ்பியூட் கமிட்டி 2 நாள் 3 நாட்கள் கழித்து எங்களுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் கதையும் நாங்கள் கேட்டோம். அதில் சில ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 2 நாட்கள் கழித்து இந்த ஆண்டனி என்பவர் வந்து யூனியனுக்கு வர்றாரு. யூனியனுக்கு வரும்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி சில ஒற்றுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன செய்யலாம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் வந்து உன்னுடைய பேரை படத்தில் டைட்டில் கதைன்னு சொல்லி போட சொல்கிறோம். மொழி மாற்ற உரிமைகளில் உனக்கான பங்குகளை நாங்கள் வாங்கி தரோம், வேறு நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறோம். அவர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட அமௌண்ட்டு 75 லட்ச ரூபா. 75 லட்ச ரூபாலாம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, 10 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஒருத்தருடைய வெர்ஷனை மட்டும் கேட்டுட்டு அந்த முடிவுக்கு நாங்கள் வர்றோம். இல்லை சார் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி கொடுங்க சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறார் அவர். இல்லைங்க பார்ப்போம், உங்கள் ஒருத்தர் வெர்ஷன் தான் கேட்டிருக்கோம், அவருடைய வெர்ஷனையும் நாங்கள் கேட்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் முடிவும் எடுக்க முடியாது, அவர் வரட்டும், அவரையும் வரவழைச்சு உங்கள் 2 பேரையும் வரவழைச்சு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மேட்டரை முடிச்சிட்டோம். 2 நாள் கழித்து அந்த லக்ஷ்மண்றவர் வராரு. அவர் வரும்பொழுதே ஒரு 3 ஆங்கில படத்தினுடைய டிவிடி எடுத்து வந்து கொடுக்குறார். இந்த 3 படத்தையும் பாருங்கள் சார், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் சில ஆங்கில படங்களை தழுவித்தான் என்னுடைய கதையை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு ஆப்பிரிக்கன் படம் ஒன்று சொல்கிறாரு. அந்த ஆப்பிரிக்கன் படத்தினுடைய மூலக்கதையும் இவர்கள் இருவரும் அதிலையும் குறிப்பாக ஆண்டனி பதிவு செய்த கதையினுடைய மூலக்கதையும் எல்லாமே ஒன்று தான். இருவருடைய கதையும் அந்த மூலக்கதையும் ஒத்துப்போகுது. இது இவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள் கூட இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து தமிழில் ரெடியாக இருக்குது. அந்த தகவலையும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். அது ஆங்கில படத்தினுடைய தழுவல்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு நியாயம் சொல்றதுக்கு முடியாது. நிச்சயமாக அவருடைய சுய கற்பனை எழுத்தாளர் சங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒருத்தர் கதையை பதிவு செய்யும் போதே நாங்கள் ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறோம், இந்த கதை என்னுடைய சொந்த கற்பனையில் உருவானது, இதை பிற மொழிகளிலிருந்து தழுவலோ பிற மொழி படங்களிலிருந்து தழுவலோ அல்லது பிற நாவல்களிலிருந்தோ கதைகளிலிருந்தோ தழுவி எடுக்கப்பட்டது அல்ல அப்படின்ற ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் கதையையே பதிவு செய்கிறோம். இதில் அந்த ஆண்டனியும் கையெழுத்து போட்டுட்டு தான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ண கதையோ ஆங்கில படத்தினுடைய அப்பட்டமான தழுவல். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆண்டனி எவ்வளோ சொன்னார், இந்த 2 கதையும் நான் இந்த இங்கிலீஷ் படத்தினுடைய காப்பிப்பா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இனிமேல் நீ வந்து ஏதாவது நினச்சன்னா நீ வேணால் நீதிமன்றத்தை அணுகி, நீ வந்து உன் பக்கம் நியாயம் இருந்தால் நீ நீதிமன்றத்தை அணுகி நீ தீர்ப்பு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிச்சிட்டோம். இதுதான் நடந்த உண்மை. இவர் முதல்ல இவர் ஒருத்தருடைய வெர்ஷன் மட்டும் கேட்டுட்டு இவருடைய கதையின் முடிவு செய்கிற நேரத்தில் இவர் ஒரு நாள் டெலிஃபோனில் எனக்கு செல்ஃபோனில் பேசி, அப்போ வந்து நான் அப்போ கூட சொன்னேன், நாங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறோம்ப்பா, நீ அது வேணான்னு சொல்கிறிய, 10 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் என்கிட்ட பேசின அரை மணி நேர கான்வர்சேஷனில் அவர் கிட்டத்தட்ட அந்த 29.5 நிமிஷத்தை அவர் விட்டுட்டு ஒரு 30 செகண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு டிவியில் கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து அவர்கிட்ட பேரம் பேசணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஆங்கில படத்தினுடைய தழுவல்ன்றதை நாங்கள் முடிவு சொன்னோமா இல்லையா, இதில் எந்த ஆங்கில படத்தினுடைய தழுவல்ன்றதை தேவைப்பட்டால் கோர்ட்டில் லக்ஷ்மணே ப்ரூவ் பண்ணிக்குவார், அதை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் என்ற முறையில் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன்.
ஆண்டனின்றவர் வந்து கதை பதிவு வந்து அவசரமாக பண்ணி உடனே அவசரமாக ஒரு கதையை ரிஜிஸ்டர் பண்ணி அவசரமாக உறுப்பினராகி அவசரமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்காக எனக்கு வந்து 75 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் போதே அவருடைய உள்நோக்கம் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கணும். ஒரு தவறான போக்கை அவர் கடைபிடித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் போட்டு எழுத்தாளர் சங்கம் வந்து இந்த கதை இருந்தான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கதை அவர் தான் இல்லை என்று ஆணித்தரமாக அவருக்கே எழுதி சொல்லிட்டோம். அதை பற்றி அவருக்கு நோட்டீஸும் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதையெல்லாம் மறைத்து என் கதை எழுத்தாளர் சங்கம் ஒப்புக்கொண்டது என்று சொல்லி பொய்யான ஒரு வதந்தியை வாட்ஸ்அப்பில் பரப்புகிறாரு. வாட்ஸ்அப்பில் இருக்கிற நண்பர்களும் இது உண்மை என்னன்னு தெரியாத பெருசாக ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அது தவறு. உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உள்நோக்கத்தோடு சில காரியங்களை செய்கிறார். இது நல்லதில்லை, வளரும் கலைஞருக்கு நல்லதில்லை. தப்பான ஒரு போக்கை அவர் கடைபிடிக்கிறார் ஆண்டனி. அவருக்கு வந்து தயவுசெய்து நீங்கள் யாரும் உறுதுணை இருக்கார்கள். நல்லது துணை போங்கள். நன்றி.